ட்ரெண்டி டேஸ்டி ரெசிபி. டுடே நம்ம ஆலு சமோசா ரோல் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு ரெடி ஆகிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். கோதுமை மாவில் மொறு மொறுன்னு சமோசா ரோல் செஞ்சிடலாம். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை இந்த பவுலில் ஆட் பண்ணிடுறேன். கோதுமை மாவு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நாம் கொஞ்சமாக தான் சால்ட் ஆட் பண்ண போகிறோம், ஏன்னா பொட்டேட்டோலையும் சால்ட் ஆட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேன். லைட்டாக கையிலேயே க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலோட இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயில், மாவு, ஓமம் எல்லாமே நல்லா கலந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் சேர்க்க சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்தில் வரணும். வாட்டர் சேர்க்க சொல்ல ஃபஸ்ட்டே நிறைய சேர்க்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வரும். கையில் ஒட்டாத அளவுக்கு மாவு நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் ரெடி பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா செய்ய போகிறோம். மசாலா ரெடி ஆகிற வரைக்கும் மாவு நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் தோல்லாம் நீக்கிடலாம். தோல் உரிச்ச உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். சமோசா ரோல் செய்யறதுக்கு ஆலு மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 ஸ்பூன் ஆயில், சீரகம் 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி 1 ஸ்பூன், குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2 ஸ்பூன். ஆயிலில் இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், வீட்டு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள் 1/4 ஸ்பூன், மசாலாக்கு தேவையான உப்பு. மசாலா எல்லாத்தையும் ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட உருளைக்கிழங்கை நல்லா கலந்து விட்டுடலாம்.
உருளைக்கிழங்கு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக ஆலு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டான ஆலு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலா செய்யறதுக்குள்ள மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி எவ்வளோ மெலிசாக செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலை வச்சுட்டு திருப்பி கொஞ்சமாக கோதுமை மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். சப்பாத்தி திரட்டிடுறேன். சப்பாத்தியை பாதி அளவுக்கு அப்படியே விட்டுட்டு மீதி பாதியில் இது மாதிரி கோடு மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பாதியில் நம்ம மசாலா வைக்க போகிறோம், அதனால் மீதி பாதி அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். அப்போ தான் ரோல் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கவே. நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க டேஸ்டான ஆலு மசாலாவை ஒரு சைடில் வச்சிடலாம். மசாலாவோட இந்த சப்பாத்தியை ரோல் பண்ணிடலாம். கட் பண்ணாத வச்சுருக்க அளவுக்கு மட்டும் ரோல் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஒரே ஒரு கட் மட்டும் இதை மாதிரி அழுத்தி விட்டுடுறேன். சைட்லலாம் இது மாதிரி அழுத்தி விட்டுடலாம், அப்போ தான் மசாலா வெளில வராது. சைட்லலாம் அழுத்தி விட்டாச்சு. ஃபுல்லாக ரோல் பண்ணிடுறேன். எண்டில் மட்டும் பிளெயின் வாட்டரில் இது மாதிரி லைட்டாக வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி வச்சு ஒட்டினாலே போதும், இந்த ரோலில் இது நல்லா ஒட்டிக்கும். சமோசா ரோல் ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற மாவுலையும் இதே மாதிரி ரெடி பண்ணிடலாம். ஆலு சமோசா ரோல் செய்யறதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ரெடி பண்ணி வச்சிருக்க ரோலை இந்த ஆயிலில் ஆட் பண்ணிடலாம். ரோல் சேர்த்த உடனே மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மொறு மொறுன்னு வரும். ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆகிருக்கு, நம்ம திருப்பி விட்டுடலாம். ரோல் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க, இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும். மொறுமொறுன்னு கடையில் விற்கிற ஆலு சமோசா ரோல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம், அதுவும் கோதுமை மாவில்.
நல்ல மொறுமொறுன்னும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆலு சமோசா ரோலை சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.